50 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு ஆளானார். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த சம்பவத்தை நாம் நினைவு கூர்வோம். இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவித்தவுடன் அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களின் அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பல கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. திமுகவிலிருந்து முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்படுகின்றனர். ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே காவல்துறையினர் கருணாநிதி அவர்களின் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவருடைய 23 வயது மகனான ஸ்டாலினை தேடி வந்துவிட்டனர். மதுராந்தகத்திலிருந்து ஸ்டாலின் வந்து கொண்டிருந்தாராம். கருணாநிதி அவரிடம் எதற்கும் தயாராக இருக்கும்படி சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் வந்தவுடன் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருடைய சிறைவாசம் பல மாதங்கள் தொடர்ந்தது. 1977 எமர்ஜென்சி நீக்கப்பட்டு அனைத்து தலைவர்களும் விடுவிக்கப்பட்ட போதுதான் ஸ்டாலினும் வெளிவந்துள்ளார். சிறையில் மிசா கைதிகளுக்கு நடந்த கொடுமைகளை விசாரிக்க அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நீதிபதி இஸ்மைல் கமிஷனை அமைத்தார். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கமிஷன் முன் பலர் தங்களுக்கு சிறைச்சாலையில் நடந்த கொடுமைகள் குறித்து வாக்குமூலம் கொடுத்தனர். சிறையில் ஒரே அறையில் ஸ்டாலின் அவர்களுடன் சேர்ந்து 7 நபர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். தன்னை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து வயிற்றிலே எட்டி உதைத்தார்கள் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு சாப்பிட ராகி களி கொடுக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய உங்களில் ஒருவன் எனும் சுயசரிதையில் எமர்ஜென்சி சமயத்தில் தான் சென்னை மத்திய சிறையில் இருந்ததை டார்ச்சர் கேம்ப் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் திமுக மந்திரியான வேழவேந்தன் அப்பொழுது சிறைவாசியாக இருந்தார். அவர் தங்களுக்கு போர்வை கொடுக்கப்படவில்லை, தண்ணீர் கூட கேட்கும்போது கொடுக்க மாட்டார்கள், ஒருவர் அடித்து அடித்து குதிரை போல ஓட வைக்கப்பட்டார், 8 நாட்களுக்கு மேல் மாற்ற துணி கூட இல்லாமல் பலர் துன்பப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியும் அப்பொழுது மிசாவில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தார். அவருக்கு கிடைத்த அடி உதையில்தான் ஒரு காதே கேட்காமல் போனது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சிறைவாசிகள் குடிக்கும் சூப்புகளில் ஒரு நாள் வேண்டுமென்றே அதிக அளவில் உப்பு கலக்கப்பட்டது, சாப்பாட்டில் கூட மண் தூவப்பட்டது என்று பதிவிட்டுள்ளார். இதனை ஒட்டிய செய்தி தொகுப்பு விரிவாக த ஹிந்து நாளிதழில் வெளிவந்துள்ளது. ஒருமுறை ஸ்டாலின் அவர்களை தாறுமாறாக காவலர்கள் சிறைச்சாலையில் அடித்து துவம்சம் செய்துள்ளனர். அப்பொழுது அவரை காப்பாற்ற கவசமாக நின்று அந்த அடி உதைகளை தான் வாங்கி உயிரையே விட்டுள்ளார் சென்னையின் முன்னாள் மேயர் சிட்டிபாபு. தன்னை காப்பாற்றி அவர் உயிர் துறந்ததாக திரு ஸ்டாலின் அவர்கள் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். 2023 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் சிட்டிபாபு அவர்களுக்கு மரியாதை செய்து நன்றி தெரிவிக்கும் வண்ணம் 500 மீட்டர் பாலத்திற்கு மேயர் சிட்டிபாபு பாலம் என்று பெயர் சூட்டியுள்ளார். எமர்ஜென்சி காலத்து கொடூர கதைகள் பல என்றென்றும் நம் மனதில் நிற்கும். இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியாவுடன்.